ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ இப்போ நிறைய பேர் இந்த எல்பிஜி லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் நம்மளோட குக்கிங் ஃபியூவல் ரொம்ப ஷார்ட்டேஜ் வரப்போகுதுன்னுட்டு நிறைய பேர் பேனிக் பண்ணி எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்கா. ரைஸ் குக்கர் அது இது எல்லாம் இதெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் பை அண்ட் ஒரு இது வச்சுக்கலாமே தவிர பேனிக் பர்ச்சேஸ் எப்போவுமே பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம என்னென்னா ஒரு சுச்சுவேஷனை அசஸ் பண்ணி அதுலேயே எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எங்களை மாதிரி ஏஜ் இருக்கிறவா 1950s பிறந்தவா. நாங்கள் கேஸ் வரத்துக்கு முன்னாலேயே பிறந்தாச்சு. ஸோ நாங்கள் வளர்கிறத ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தது இதுதான், விறகு தான். ஸோ எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எல்லாம் விறகு அடுப்பை வச்சு இந்த ஓமக்குழல் வச்சு ஊதி இது பண்ணி எல்லாத்தையும் சமைச்சு வைப்பா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸும் ஜாஸ்தி அண்ட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஜாஸ்தி. அவுட் சோர்ஸ் பண்ணுற வழக்கமே கிடையாது, எல்லாம் வீட்லேயே தான் பண்ணணும். பட் அப்படியும் அந்த மாதிரி ஃபியூவல் வச்சுட்டு எல்லாத்தையுமே அவள் நன்னாவே மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தா. இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் கண்ணால். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அட்வான்ஸ் ஆனோடனே இந்த கெரசின் அடுப்பு வந்தது. அது எங்கள் ஆத்துலேயும் இருந்தது. ஸோ எங்கள் வீட்டில் எப்படின்னா அந்த உம்ராவ் ஸ்டவ்னுட்டு ஒரு 4 இது மாதிரி இருக்கும், பில்லர் மாதிரி. அடியில் ஒரு டேங்கில் கெரசின் இருக்கும். அண்ட் அதுக்கு பர்னர்ஸு ஹைட்டில் ஒரு சிகரெட் மாதிரி நெட்டின்னு இருக்கும். அதை மூடி வைக்கிறதுக்கு ஃப்ளேம் ஈவனாக பேர்ன் பண்ணணுன்ட்டு மூடி வைக்கிறதுக்கு ஒரு மைக்கா ஃபிலிம் டோர் இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு சின்ன வயசில் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். அந்த டோரை திறந்து பார்த்தா பர்னர் தெரியும், அப்புறம் மூடினா அது தெரியாது. பட் அமைதியாக எரியும். அதில் தான் தண்ணி சூடாக்கி, ஏன்னா அப்போ ஆரோ இதெல்லாம் கிடையாது. ட்ரிங்கிங் வாட்டர் காய்ச்சி தான் குடிக்கணும், அத்தனை பேருக்கும் காய்ச்சி வைக்கணும். இந்த மாதிரி இருக்கிறத இந்த உம்ராவ் ஸ்டவ் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் அதை மல்டிபிள் இது வச்சுட்டுருப்பா. அதாவது விறகும் எரிஞ்சிட்ருக்கும், உம்ராவ் ஸ்டவ்வும் இருக்கும். அப்புறம் அது போனதுக்கப்புறம் இந்த கேஸ் ஃபஸ்ட்டு ஒரு 1964 என்னமோ கேஸ் வந்தது. கேஸ் வந்தோடனே எல்லாருமே வாங்க ஆரம்பித்தா. இந்த எல்லோரும் நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குதுன்னெல்லாம் சொன்னோடனே எல்லா ஹவுஸ் ஹோல்ட்லேயும் அந்த கேஸும் வந்துடுது. ஆனால் அந்த கேஸ் அடுப்பு டெய்லி யூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு பயம்தான். ஏன்னா அதில் நிறைய எச்சரிக்கை இருக்கும். அது வெடிச்சு விடும், அது பேர்ன் ஆகிடும், ஓப்பன் ஃப்ளேம், இந்த மாதிரி மூடி வச்சு இது பண்ண முடியாது இந்த மாதிரி. பட் அதுவும் பழகி போச்சு எல்லாருக்கும். ஸோ இது எல்பிஜி ஒரு காமன் ஃபியூவல் ஆகிடுது வீட்டில். இந்த உம்ராவ் இந்த இதெல்லாம் இருக்கிறத அந்த பர்னர்லாம் டெய்லி ஈவினிங் க்ளீன் பண்ணி மாற்றி போட்டு அதை செட் பண்ணி வைக்கணும். அடுத்த நாள் காத்தால 5:45 மணிக்கு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கணும். எனக்கு கல்யாணம் ஆகி வந்தப்புறம் எங்கள் மாமியாரத்தில் கேஸ் இருந்தது, அதையும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் சைட் பை சைட் இதையும் யூஸ் பண்ணுவான். ஏன்னா அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறத ரெண்டையும் யூஸ் பண்ணினா நமக்கு டைம் சேவ் ஆகும்னுட்டு ரெண்டையுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ இந்த வார் சிச்சுவேஷனில் ஒரு பேனிக் இருக்குது. அஃப்கோர்ஸ் ரொம்ப கிரேவ் சிச்சுவேஷன் இது. பட் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி இந்த கேஸ் யூசேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேஸ் சிலிண்டரை கொஞ்ச நாள் கூட வைக்கலாம்ங்கிற மாதிரி பார்க்குறதுக்கு சில சிம்பிள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணினா போகிறோம். ஸோ ஒன்று நம்ம ஒரு பாத்திரம் வைக்கிறோன்னா அதை அலம்பி அப்படியே வெளியிலையும் ஈரமாக உள்ளேயும் ஈரமாக அந்த மாதிரி வைக்கிறத ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா வெளி தண்ணி எல்லாம் காஞ்சி ட்ரை ஆகணும், அது வரைக்கும் அங்கே கேஸ் எரிஞ்சுட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கெட்டிலில் தண்ணியை பாயில் பண்ணி ஹாட் வாட்டர் நீங்கள் விட்டு கேஸ் மேலே வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் பண்ணுற டைம் சேவ் ஆகும். ஸோ லெஸ் கேஸ் யூஸ் ஆகும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ தொடச்சி நல்லா வெளியிலலாம் தொடச்சிட்டு ட்ரை கிளாத்தால் வைக்கலாம். உள்ளே விடுறதுக்கு கெட்டில்லேருந்து பாய்லிங் வாட்டர் விடலாம். இன்னொன்று என்னென்னா கரெக்ட் மூடி. ஒரு பாத்திரத்துக்கும் கரெக்ட் மூடி வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு மூடி வச்சீங்கன்னா ஹீட் ரீட்டைன் ஆகும். இந்த ஹீட் ரீட்டைன் ஆகிட்ட உங்களுக்கு சீக்கிரம் கொதிச்சு வரும். எந்த ஐட்டம் நீங்கள் குக் பண்ணாலும் அப்படி ஓப்பனாக வச்சு தடன்னு கொதிச்சுன்னா அது இவாப்ரேட் ஆகிட்டு
நம்ம வெஜிடபிள் குக் பண்ணதுக்கு முன்னாலே தண்ணி இவாப்ரேட் ஆகிடும். ஸோ கரெக்ட் மூடி அண்ட் கரெக்ட் பாத்திரம். அண்டு இதை வந்து ஆன் பண்ணி விட்டு நமக்கு கடைசியில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் வைக்கிறத ஒரு ரெசிடுவல் ஹீட் இருக்கும், இதுலேயே ரீட்டைன் ஆகும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடியே நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா கூட அந்த ரெசிடுவல் ஹீட்டில் இது குக் ஆகிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஆனால் காம்பவுண்டடாக அது நல்ல இஃபெக்ட் அண்ட் இம்பேக்ட் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, இந்த அரிசி பருப்பு எல்லாம் நல்லா அலம்பி களைஞ்சு நல்ல தண்ணியில் ஊற போட்டு, அதாவது எந்த அளவு தண்ணி நீங்கள் வைக்க போகிறீங்களோ அரிசிக்கு பருப்புக்கு அந்த அளவு க்ளீன் வாட்டர்லேயே ஊற போட்டுவிட்டு ஒரு 1/2 hour to 45 minutes முன்னாலேயே போட்டு வச்சேன்னா குக்கரில் வைக்கிறத ஈஸியாக சீக்கிரம் வெந்து வந்துடும். ஸோ அது வந்து அந்த க்ளீன் வாட்டர்லேயே ஊற வச்சு அதே தண்ணியில் பாயில் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணினா இதுவும் வந்து டைம் சேவ் ஆகும். ஸோ எந்தெந்த சின்ன சின்ன டிப்ஸில் நமக்கு வந்து இந்த கேஸ் சேவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து இந்த லைஃப் ஆஃப் தி கேஸ் எவ்வளோ நாள் ஓடுறதோ அதை லெங்தன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 32 days தான் வரும்னா ஒரு 45 days 50 days வர மாதிரி பண்ணிக்கலாம். அப்படியும் உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் வந்துடுத்து ரொம்ப இதாகிடுதுன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் எப்போவுமே இருக்குது. எங்கிட்ட முதலே இருந்தது இண்டக்ஷன் ஸ்டவ். நான் இப்போ வந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் இதை, பட் யூஸ் பண்ணுவேன் மெதுவாக. பட் அவசரமாக போய் கடையில் போய் என்னென்ன கிடைக்கிறதோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். அவள்லாம் அதை வாங்கியாச்சு, இவள்லாம் இதை வாங்கியாச்சு, அவள் மேனேஜ் பண்ண ஈஸியாக இருக்குங்கிறா. அந்த மாதிரி பார்க்காதுக்கு நம்ம நெசசிட்டி என்ன, யூஸ் என்ன, எப்படி மேனேஜ் பண்ணலாம், இருக்கிற சாமான்த்தையே வச்சுட்டு இருந்தால் பார்க்குறது நல்லது. ஸோ முன்ன வந்து மெம்பர்ஸ் ஜாஸ்தி அண்ட் ஐட்டம்ஸ் ஜாஸ்தி எல்லாம் இருக்கிறத மல்டிபிள் ஃபியூவல்ஸ் அண்ட் மல்டிபிள் வேஸ் ஆஃப் குக்கிங் வச்சுட்டு இருந்தால் இப்போ நமக்கு இந்த ஒரு கேஸ் போகிறோம் மேனேஜ் பண்ணலாம் ஈஸியாக. அண்டு இந்த மாதிரி ஹாட் வாட்டர் விட்டு தொடச்சி வச்சு மூடி வச்சு ரெசிடுவல் ஹீட்லேயே குக் பண்ணி ஊற போட்டு எல்லாம் பண்ணினா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு 40 to 50% சேவ் ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த குக்கர் யூஸ் பண்ணத ஸ்டீம் பண்ணணும்னா ஒரே பாத்திரத்தில் 2-3 ஐட்டம், அதாவது காம்பவுண்டடாக தனித்தனியாக குக் பண்ண அன்றைக்கி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஐட்டமாக வச்சு 4-5 கப் வைக்கலாம், இல்லை ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கலாம். இந்த மாதிரி வச்சேன்னா மல்டிபிள் ஐட்டம்ஸ் டுகெதர் குக் பண்ணத எல்லாம் ஒரே டைமில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணத வந்து நமக்கு வந்து நியூட்ரிஷனும் வந்து கம்மியாகக்கூடாது. ஸோ நிறைய பேர் வந்து இனிமேல் இட்லி தோசை கிடையாது, வெறும் பொங்கல் சட்னி கிச்சடி தான், அப்படி நம்ம வாழ முடியாது. பிகாஸ் இந்த வார் இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எத்தனை நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போவான்னு நமக்கு தெரியாது. நம்ம ஹவுஸ் ஹோல்ட், நம்ம குழந்தைகள், நம்ம எல்டர்ஸ் எல்லாம் நம்ம எல்லோரும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ நம்மளோட பாதுகாப்பு நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எதையும் மிஸ் பண்ணாதிக்கு, நம்ம நியூட்ரிஷ்னல் இதெல்லாம் மிஸ் பண்ணாதிக்கு, நம்ம சாதாரணமாக என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோமோ அதெல்லாம் விடாதிக்கு அதையும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தால் தான் நம்மளும் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஐட்டம் சேர்த்து வைக்கலாம். இப்போ சம்மர் வந்ததுனால சாலட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ சாலட்ஸ்க்கு நல்லா க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணி வேணும்னா இந்த மாதிரி வச்சு லைட்டாக ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்கும்னு இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா கிறிஸ்பாக இருக்கும் சாலட். ஸோ அது நியூட்ரிஷனும் இருக்கும், கிறிஸ்பாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதை தவிர வேறு என்ன இருக்குது, ஃப்ரிட்ஜில் சப்போஸ் நீங்கள் வச்சுருக்கேன் அதுலேருந்து எடுத்து ஹீட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு அது ரூம் டெம்பரேச்சருக்கு ஆன அப்புறம் வச்சேன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு கேஸ் எரிய விட வேண்டாம். இல்லைன்னா கோல்டாக அப்படியே எப்போவுமே வைக்கப்படாது. இப்போ சேவிங்க்குனால இல்லை, எப்போவுமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் இப்போ வந்து பர்டிகுலராக நம்ம கேஸ் சேவ் பண்ணதுனால அந்த மாதிரி பண்ணாதீங்க, முன்னாடியே எடுத்து வச்சுட்டு பண்ணுறது நல்லது. அண்டு நிறைய ஃப்ரூட்ஸு இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் கொஞ்ச நாளைக்கு வந்து போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி சுண்டல், அப்புறம் இந்த கடலை சுண்டல் அந்த மாதிரியெல்லாம் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி காத்தால நீங்கள் சமையல் பண்ணதே அதையும் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு ஒரே டைமில் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் டயட்டில். ஆன் எனி அக்கவுண்ட் நம்ம டயட் மாறக்கூடாது, நம்மளோட ஹெல்த்தி நியூட்ரிஷியஸ் ஃபுட் மாறி போகக்கூடாது. அண்ட் இதே லைஃப் ஸ்டைல் நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும்.
இந்த மாதிரி பேனிக் சுச்சுவேஷன் வந்துடுத்து, இனிமேல் எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி இப்படின்னு எல்லாம் ரொம்ப நெகட்டிவ் நியூஸ் தான் வருது இப்போது. பட் நம்ம பாசிட்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளோட பொறுப்பு. இதுக்கு வந்து நல்ல எக்ஸசைஸும் பண்ணணும். மெடிடேஷன், எக்ஸசைஸ், பிராணாயமா எல்லாம் பண்ணினேன்னா நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் சுச்சுவேஷன்ஸ் டேக்கிள் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக முடியும். ஸோ ரெடி டு ஈட் பவுடர்ஸ், தட் இஸ் அப்படியே சுட சுட சாத்துலேயும் நெய்லேயும் உருக்கின நெய்லேயும் போட்டு சாப்பிட்லாங்கிற மாதிரி பொடி எங்ககிட்ட இருக்குது. கடலைப்பொடி, வெங்காயப்பொடி, பருப்பு பொடி, கொள்ளு பொடி, இட்லி பொடி வித் கார்லிக், எல்லா பொடியும் இருக்குது. ஸோ ஆஸ் அ ஸ்டார்ட் ஆஃப் த மீல் இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிட்டா நமக்கு ஒரு பார்ட் ஆஃப் த நியூட்ரிஷன் மெயின்டைன் ஆகும். இந்த பொடி ஏதாவது உங்களுக்கு வேணும்னா என்னோட நம்பர் வந்து 9483866885. நாங்கள் ப்ரொஃபஷ்னல் கூரியர்ஸில் கூரியர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலில் நமக்கு எப்போவுமே சுச்சுவேஷன்ஸ் டேக்கிள் பண்ணுற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ இதில் வந்து மினிமைஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா அதையும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில். பிகாஸ் எனக்கும் கற்றுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஒரு ஸ்டாண்ட் பை மாதிரி வச்சுக்கலாமே தவிர அவசரமாக போய் நிறைய திங்ஸ் வாங்கி எல்லாத்தையும் வாங்கினா தான் நமக்கு வந்து இனிமேல் வாழ்க்கை முடியுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. எதை நம்ம எப்படி மேக்ஸிமைஸ் பண்ண முடியும், எதை மினிமைஸ் பண்ண முடியும்னு பார்த்து யோசித்து பண்ணுறதுக்கு நம்மளும் தயாராகலாம்.